வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவதுன்றது அதிகாலையில் பிறக்கப்படுதுங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரதோஷம் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி 5வது ராசியான சிம்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முதல்ல இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காரு அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். மேச ராசியில் எந்த ஒரு கிரகமும் இல்லைங்க. அடுத்தது ரிஷப ராசியில் சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் செவ்வாயும் சேர்க்கையாக குரு மங்களயோகம் ஏற்பட்டு செவ்வாய் குரு மங்களயோகம் ஏற்பட்டு சுக்கிர வீட்டில் இருக்கிறாரு. நட்பாக 2 கிரகமும் நட்பு நிலை அடைஞ்சிருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 3வது வீட்டில், அதாவது மிதுன ராசியில் இன்றைக்கி பார்க்கும்போது புதன் வீட்டுக்கு அதிபதி இப்போ பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதனுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பிறக்கும்போது சந்திர பகவான் நட்பில் உட்காந்துருக்கிறாருங்க. அப்போ அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா 4வது ராசியான கடக ராசியில் சந்திரனுடைய வீட்டில் சூரிய பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் வீட்டில், அதாவது கடக ராசியில் சந்திரனுடைய வீட்டில் இன்றைக்கி பகையாக போய் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் சிம்ம ராசியில் புதனும் சுக்கிரனும் 2 பேருமே பகையாக உட்காந்துருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா புதனுடைய வீடான கன்னி ராசியில் கேது பகவான் நட்பில் உட்காந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா துலாம் ராசியில், விருச்சிகம் ராசியில், தனுசு ராசியில், மகர ராசியில் இந்த 4 வீட்டில் எந்த ஒரு கிரகம் இல்லாததுனால அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கும்ப ராசியில் சனியுடைய வீட்டில் சனி அவர் ஆட்சியாக உட்காந்துருக்கிறார். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா மீன ராசியில் குருவோட வீட்டில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் நட்பு கிரகமாக ராகு பகவான் நட்பில் உட்காந்துருக்கிறார். அப்போ இந்த மாதத்தினுடைய எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறாருன்றதை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தேதியில் பயிற்சிகள் ஆகிறாரு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 17ஆம் தேதி இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல அவர் போய் என்ன பண்ணுறாருன்னா பகையாக உட்காந்துருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 12ல் போய் பார்த்திங்கன்னா மறைஞ்சி பகையாக உட்காந்துருக்கிறார். அப்படியேப்பட்டவர் என்ன பண்ணுறாருன்னா 17ஆம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் உங்கள் ஜென்மத்தில் அவர் தன் சொந்த வீட்டில் அவர் ஆட்சியாக உட்கார போகிறார். சரிங்களா? அப்போ 22ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் இப்போ மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் இப்போ உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா பகையாகி உட்காந்துருக்கிறார். ஆனால் 22ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா வக்கரகதியாகி வக்கர நிலை அடைஞ்சி மீண்டும் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா 1ஆம் இடத்துல இருக்கிறவர் மீண்டும் 12ஆம் இடத்துக்கு போகிறார். எங்கே? கடக ராசிக்கு சந்திரன் வீட்டில் உட்கார போகிறார். அடுத்தது 25ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் அவரும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் தான் இப்போ இருக்கிறாரு, பகையாக தான் உட்காந்துருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா 25ஆம் தேதி அடுத்தது கன்னி ராசிக்கு புதன் வீட்டில் போய் பார்த்திங்கன்னா நீச்சம் அடைஞ்சு உட்கார போகிறார். அதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இப்போ பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி இப்போ துலா ராசியில் குருவோட நட்பு கிரகமாக குரு மங்கள யோகம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதாவதுன்றது புதனுடைய வீட்டில் மிதுன ராசிக்கு 26ஆம் தேதி போகிறார். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் சிம்ம ராசிக்கு இந்த ஒரு நேரம் சாதகமான நேரமா இல்லை பாதகமான நேரமா, என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு, இப்போ அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அமைப்புக்கு
17ஆம் தேதி வரைக்கும், இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமான நேரம் தான். என்னங்க சிரமமான நேரம்னா, பண கஷ்டம் வரக்கூடிய ஒரு சிரமமான நேரம். கொடுத்த காசு வராது, வாங்கின பணம் கட்ட முடியாது, வெச்ச நகையை திருப்ப முடியாது. தொழில் ரீதியாக என்னதான் நீங்கள் பாடுபட்டு பலன் கொடுத்தாலும் அந்த இடத்துல பாவின்ற பேர் தான் உங்களுக்கு படக்கூடிய நேரம். பார்த்து பார்த்து செஞ்சாலும் கடைசிக்கு நீ என்னவே இங்கே செஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்துல போய் அவர் மறைஞ்சிட்டார். 12இல் எக்கிரகம் மறையுதோ, அக்கிரகம் வந்து அஸ்தனமம், அதாவது மறைவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் எந்த தேதியில் முடியுது? ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி முடியுது. அப்போ ஆவணி மாதம் 1ஆம் தேதி, அப்போ 17ஆம் தேதி வந்து பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் ராசியில் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆட்சியாக வந்து உட்கார போகிறார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு, எல்லா சிம்மராசிக்காரங்களுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க முதல் கடவுள் யார்? பிள்ளையார்னு சொல்லுவாங்க. உண்மை அதுதான். ஆனால் நவகிரகத்திலேயே, அதாவது பார்த்திங்கன்னா ஒளி கிரகம் யார்? ஒளி கொடுக்குற உலகத்துக்கே ஒளி கொடுக்குறவர் யாருன்னா உங்களுடைய அதிபதி தான், சூரிய பகவான். அதுக்காக தான் ஒளி கிரகம் சொல்கிறது. அந்த ஒளியுடைய கிரகமாகப்பட்டவர் உங்கள் வீட்டுக்கு ஆட்சியாக வந்து 17ஆம் தேதி உட்கார போகிறார். அப்போ அந்த 17ஆம் தேதி வந்து உட்காரக்கூடிய அந்த சூரிய பகவான் உங்கள் வீட்டில் ஆட்சியாக உட்கார்ந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் பண தேவையை குறைக்க போகிறாரு. உங்களுடைய கடன் சுமைகளுக்கு ஒரு பாதையை காட்ட போகிறார். ஏதோ ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு ஒரு வளையம் கிடைக்க போகுது. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, பொதுவாக ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடை, குழப்பங்கள். பண்ணலாமா வேண்டாமா, போகலாமா போகக்கூடாதா, எப்போ பண்ணலாம், இது பண்ணலாம் அது பண்ணலாம், பல கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். தோணும், இப்போ கூட உங்களுக்கு தோணும், நம்மளோட கீழே இருக்கிறவங்க மேலே வரோம், நம்மளை பார்த்து ஐடியா கற்றுக்கிட்டவங்கெல்லாம் இப்போ நல்லா இருக்கிறாங்க, நாம் ஒரு ஐடியா சொல்கிறோம், அவங்க நல்லா இருக்கிறாங்க, நாம் ஏன் இப்படி இருக்கிறோம்? அந்த கேள்வி மீண்டும் 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 உங்கள் மனசில் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கொஞ்சம் மாறப்போகுது. முதல்ல தொழில் மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா உங்கள் அதிபதி வந்துடுறாரு இல்லையா, அதிபதி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கும். அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கடன் பிரச்சனை, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வீடு கட்டுவீங்க, மண் வாங்குவீங்க, காடு வாங்குவீங்க, தோட்டம் துறவு வாங்குவீங்க, அப்படி இருக்க போகிறீங்க இப்படி இருக்க போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு வந்து தீரப்போகுது. சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து உட்காரக்கூடிய தருணம் சூப்பரான ஒரு நேரம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது இப்போ 10ஆம் இடத்துல இப்போ வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு இப்போ குரு எங்கே இருக்கிறாருன்னா 10ல் இருக்கிறாரு. நவகிரகத்திலேயே ராஜா யார்? குரு தான். குரு கொடுப்பார், எவரை தடுப்பார்? குரு கொடுக்கறது யாராலையுமே தடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். நிச்சயமாக வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க ஒரு கம்பெனியில், அதாவதுன்றது மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஃபீல்டு வேலை செய்கிறவங்க, ஒரு இன்ஜினியராக இருக்கிறவங்க, கட்டன்றது அயல்நாட்டு வேலையில் இருக்கிறவங்க, மெயினாக ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. மெயினாக இந்த காவல்துறையாக இருக்கிறவங்க, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதாவது டாக்டராக இருக்கிறவங்க, அதாவது ஒரு மருத்துவத்துறை சார்ந்து இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பாக தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 10ல் குரு வரும்போது பதவி கூட பறி போகலாம், பங்கப்படலாம், தேவையில்லாத அவமானங்கள் வரலாம், கெட்ட பேர்கள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. இது வந்து உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக நான் சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து அதாவது 10ஆம் இடத்துல குரு இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சனியுடைய பார்வை உங்கள் சிம்மராசி மேலே படுறதுனால தொழில் காரகன், ஏன்னா தொழில் காரகன் யாருன்னா சனி தான். தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சனியுடைய பார்வை 3, 7, 10. அப்போ வந்து கும்பத்தில் இருந்து 3ஆம் இடமாக யார் பார்க்குறாரு? மேசராசி பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் இடமாக யார் பார்க்குறாரு? சிம்மராசி பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு.
அடுத்தது வந்து 10ஆம் இடமா யாரை பார்க்குறாரு? விருச்சிக ராசி பார்க்குறாரு. இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் சனி, நிறைய பேர் சொல்லுவாங்க சனி வந்து கெட்டவன், கெட்டதை மட்டும்தான் கொடுப்பான்னு. ஆனால் சனி எப்பயுமே 3 வீட்டுக்கு நல்லது கொடுப்பாரு. 3, 7, 10. அப்போ மேச ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, இந்த 3 ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் மேச ராசியிலிருந்து குரு 5ஆம் இடமா பார்த்தார். ஏன்னா குருவுடைய பார்வை என்னென்னா 5, 7, 9. அப்போ மேச ராசியிலிருந்து குரு 5ஆம் இடமா உங்கள் சிம்ம ராசி தான் பார்த்தார். ஆனால் அப்போ சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனியும் குருவும் 2 பார்வை சிம்ம ராசி மேலே படும்போது ஏகப்பட்ட குடும்பத்தில் குழப்பங்கள் கொடுத்துருக்கோம், கடன் கொடுத்துருக்கோம், தொழில் பிரச்சனை கொடுத்துருக்கோம், தொழிலில் வந்து தேவையில்லாத மன சங்கடங்கள் கொடுத்துருக்கோம், கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுனால கொடுத்துருக்கோம், தந்தைக்கு ஜாதகனுக்கும் அப்பாவுக்கும் உங்கள் 3 பேர்த்துக்குள்ளார தேவையில்லாத பிரச்சனைலாம் நடந்திருக்கும். அந்த மாதிரி காலகட்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு, பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் இதாக இருந்தாலும் இன்னும் அந்த ஆகஸ்ட் 16 தேதி வரைக்குமே அந்த குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு புத்திரஸ்தானம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு அதிபதி, புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா கரெக்டான்றது வந்து பார்க்கும்போது குரு பகவான். சிம்மராசிக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு அதிபதி, தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாயோட குரு மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்கா? ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு புத்திர செல்வம் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல, லக்னத்துக்கும் 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம். அதே மாதிரி சனி குரு ஏதாவது ஒன்று இருந்தால் இன்றைக்கி வந்து பார்த்தா தாமதமாகும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி திருமண யோகம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கலைன்ற கவலை விட ஏன்டா கல்யாணம் பண்ணணுன்ற கவலை சிம்மராசிக்காரங்களுக்கு எப்பயுமே அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, காட்டுக்கு வந்து சிங்கம் நம்ம ராஜான்னு சொல்லுவோம், அதுபோல் உங்களுக்கு நீங்களே தான் ராஜா. என்ன தான் நீங்கள் முயற்சி எடுத்து பாடுபட்டாலும் நிச்சயமாக பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்தால் வேலைக்கு போகலாம், வேலைக்கு வந்தால் வீட்டுக்கு போகலாம், ஏன்டா வீட்டுக்கு வந்தேன்னு இருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆனவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான நேரம். நான் சொன்ன மாதிரி இந்த ஆகஸ்ட் 16 தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு எப்போ எங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா பொதுவாக முன்ன சொன்ன மாதிரி தான் உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், அதனால திருமணம் நிறைய பேருக்கு தாமதமாகும். அதே மாதிரி சிலருக்கு 1 இருந்தால் 7 இருக்கும், 2 இருந்தால் 8 இருக்கும். ராகு கேதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் நாகதோஷம்னு சொல்லுவாங்க, ராகு கேதுன்னு சொல்லுவாங்க, சர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்க. இது 3 ஒன்று தான். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு 7, 8 நல்லா இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ சனியோ, அதாவது வந்து பார்க்கும்போது சுக்கிரனோ, இது 2ல் ஏதாவது ஒரு கிரகம் 7, 8 இருந்தால் அதுக்கு பேர் தாரதோஷம். தட்டத்துக்கு தாலி வந்தால் கூட தவிழ்ந்து போகக்கூடிய நேரம். நிச்சயமாக இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு 7, 8 சனி சுக்கிரன் யாராவது ஒரு இது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனை பொண்ணு பார்த்தாலும் செட் ஆகாது, எத்தனை வரம் வந்தாலும் தள்ளிட்டு போகும். நிச்சயமாக உங்கள் சுய ஜாதகம், ஏன்னா உங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கா அப்படின்றது கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி ஏன்னா இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இப்போ குரு பார்வை கிடையாது. சரிங்களா? ஏன்னா குரு பார்வைன்றது 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல குரு இருந்தால் தான் திருமணம் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த காலத்துலன்றது 2 பேர்த்துக்கு இருந்தால் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது, ஒருத்தருக்கு இருந்தால் கூட கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு இப்போ குரு வந்து பலன் இல்லைன்னா கூட நீங்கள் ஆணோ பெண்ணோ உங்களுக்கு வர வேண்டிய வரம் அவங்களுக்கு குரு பார்வை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்தை, ஏன்னா பொதுவாக ஒரு பொது பலன் சொல்லும்போது ராசி வச்சு சொல்கிறோம், அதே ஜாதகம்னு சொல்லும்போது லக்னத்தை வச்சு சொல்கிறோம். திசை, புத்தி, அந்தரம் இது 3மே ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்து அவங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்து கோச்சாரத்தில் நல்லபடியாக பார்வை பார்த்தான்னா நிச்சயமாக கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆனால் பொது பலன்றது எல்லாரும் சொல்கிறாங்க, நான் உட்பட பல ஜோசியர் உங்களுக்கு சொல்கிறாங்க. அப்படின்னா 1 கோடி பேர் இருக்கு, நான் சொல்கிற வேண்டிய பலன் வந்து ஒரே மாதிரியே ஒரே எல்லாத்துக்கும் இருந்துடாது இல்லைங்களா? அவங்கவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களோட திசா புத்திக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம்
5ஆம் இடம் நல்லா இருக்கா, 7ஆம் இடம் நல்லா இருக்கா, 11ஆம் இடம் நல்லா இருக்கா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி 11ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான் வந்து இப்போ உங்கள் ஜென்மத்தில் வந்து அவர் இப்போ மறைஞ்சிருக்கிறாருன்னா அதாவது பகையாக இருக்கிறாரு. அந்த பகையாக இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா 25ஆம் தேதி போகிறாரு. அப்போ வந்து கன்னி ராசிக்கு போய் அவர் வந்து நீச்சம் அடைய போகிறார். அப்போ பலனும் இல்லை. 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம். அப்போ கல்வி கொஞ்சம் தாமதமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கொஞ்சம் நிறையா இருக்கும். பணக்கஷ்டம் கொஞ்சம் நிறையா கொடுக்கும். இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஏதாவது கடன் பிரச்சனை தீர்ற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் தள்ளி போகும். வரவேண்டிய பணம் கூட கொஞ்சம் தாமதமாகும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதுக்குமே உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. அப்படி உங்களுக்கு ஜாதகம் பார்க்குன்ற ஒரு ஐடியா நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சரிங்களா? இதை தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.